கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவருடைய மக்கள் சந்திக்கக்கூடிய பயணத்தின் முதல் பேச்சை இன்றைய தினம் திருச்சியில் நிகழ்த்தியிருக்கிறார். முதல் பேச்சிலேயே சற்று சிக்கலான தொடக்கத்துடன் ஆரம்பித்திருக்கிறார். முதலாவதாக அவர் பேச தொடங்கிய போது அவருடைய பிரச்சாரத்துக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப குழு அவர் பேசக்கூடிய அந்த மைக்கில் இருந்து சரியாக கூடியிருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு கேட்கும் வகையிலான ஆடியோவில் மேற்கொண்டிருந்த வசதியில் சற்று தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் அந்த பேச்சு முழுதுமாக அங்கு குடும்பிருக்கக்கூடிய மக்களுக்கு கேட்கவில்லை என்ற ஒரு முதல் நிகழ்விலேயே அந்த சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அங்கு விஜய் பேச தொடங்கிய போது கூடியிருந்த தொண்டர்கள் விஜய் பேசுவது கேட்கவில்லை என்பதனால் சரியாக 3 மணி அளவில் பேச தொடங்கிய விஜய் அடுத்தடுத்து மைக்குகளை மாற்றி தனது உரையை தொடங்கினார். மைக்குகளை மாற்றி உரையை தொடங்கிய விஜய் ஏன் திருச்சியை தான் தேர்ந்தெடுத்தேன், முதலாக தனதுடைய மக்கள் சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு முதலில் திருச்சியை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் என்ன என்பதை விஜயே தனது வாயால் அந்த நிகழ்ச்சியின் போது தெரிவித்திருந்தார். குறிப்பாக விஜய் அந்த இடத்தை குறிப்பிடும் பொழுது பேரறிஞர் அண்ணா அதே போன்று எம்ஜிஆர் அவருடைய முதல் நிகழ்வுகளை திருச்சியில் தொடங்குவதற்கான திட்டமிடலில் கொண்டவர்கள் என்பதை குறிப்பிட்டார். 1956 முதல் தேர்தலில் போட்டியிடுவதற்காக அண்ணா திருச்சியில் போட்டியிடலாம் என்று திட்டமிட்டதாகவும், அதே போன்று 74 முதல் மாநாட்டை திருச்சியில் நடத்துவதற்கு எம்ஜிஆர் அவர்கள் நடத்தியதாகவும் குறிப்பிட்டு பேசிய விஜய் அந்த நிகழ்வை போலவே ஒரு திருப்பு முனையாக அமையும் என்று முன்னோர்கள் சொல்வதன் காரணமாக திருச்சியில் இருந்து தொடங்குவதாக அவருடைய பேச்சை தொடங்கினார். மக்களை சந்தித்து பேசக்கூடிய விஜய்க்கு இதுவே முதல் கன்னி பேச்சாக கருதப்படுகிறது. ஏனெனில் விஜய் இதற்கு முன்னதாக திரையில் பேசியிருக்கிறார், பல்வேறு நிகழ்ச்சிகளில் பேசியிருக்கிறார், மாநாடுகளில் பேசியிருக்கிறார், பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார். ஆனால் மக்களை சந்திக்க நேரடியாக களத்திற்கு வந்து பேசக்கூடிய முதல் பேச்சு, அதுவும் அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகாக விஜய் பேசக்கூடிய முதல் பேச்சு கன்னி பேச்சாக இன்றைய தினம் விஜய் திருச்சியில் பேசிய இந்த பேச்சுதான் கருதப்படுகிறது. அந்த வகையில முதல் பேச்சிலேயே தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளை பட்டியலிட்டும், அதே போன்று ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக கொடுக்கப்பட்டிருந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்ற ஒரு பகிரங்கமான கடுமையான குற்றச்சாட்டுகளை திமுக மீது முன்வைத்தும், அதே போன்று மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசை விமர்சிக்கும் வகையிலுமான பேச்சும் இன்றைய தினம் விஜயனுடைய பேச்சில் இடம்பெற்றது. முதலில் உரையை தொடங்கிய விஜய், முன்னோர்கள் போருக்கு போவதற்கு முன்னால் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு செல்வது போல வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஆயத்தமாகக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் மக்களை சந்தித்து விட்டு ஜனநாயக போருக்கு தயாராவதாக குறிப்பிட்டு பேசியிருந்தார். அந்த பேச்சுக்கு பிறகாக தொடர்ச்சியாக விஜய் திருச்சியில் அந்த இடத்தை தேர்ந்தெடுத்த காரணம் என்பதை விளக்கியிருந்தார். அதற்கு பிறகாக விஜய் அடுத்தடுத்த கேள்விகளை ஆளும் அரசை நோக்கி கேட்க ஆரம்பித்தார். குறிப்பாக விஜயனுடைய பேச்சில் முழுவதுமாக இடம்பெற்றிருந்ததுல பல்வேறு கருத்துக்கள் இருந்தன. அதில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று பாஜக சொல்லுவதாக ஆளும் மத்திய பாஜக அரசுக்கு எதிரான ஒரு பேச்சை விஜய் அவருடைய உரையில கொடுத்திருந்தார். திமுகவுக்கு எதிராக அவர் பேசும்பொழுது 505 தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துள்ள திமுக அதில் எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை திமுகவை நோக்கி முன்வைத்திருந்தார். அதே போன்று திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான ஹைலைட்டட் வாக்குறுதி என்று சொல்லக்கூடிய அந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து அவைகளை பட்டியலிட்டு விஜய் அவருடைய உரையை நிகழ்த்தியிருந்தார். அதில் டீசல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறிப்பேன் என சொன்ன திமுக சொன்னார்களே செய்தார்களா என்று கேள்வி எழுப்பியிருந்தார். அதே போன்று மாணவர்களுடைய கல்வி கடன் ரத்து செய்யப்படும் என்று சொன்னார்கள், அதை செய்தார்களா என்ற கேள்வியை எழுப்பியிருந்தார். மேலும் மின்சார கட்டணம் மாதத்திற்கு ஒரு முறை என்ற அளவில் கணக்கீடு எடுக்கப்படும் என்று சொன்னார்கள், அதை செய்தார்களா என்ற கேள்வியும் எழுப்பியிருந்தார். மேலும் 2 லட்சம் வீடுகள் கட்டி தருவேன் என்று சொன்னார்கள், அதை செய்தார்களா என்ற கேள்வியும் விஜய் அவருடைய அந்த முதல் பேச்சிலேயே கேட்டிருந்தார். அரசு ஊழியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் என்று தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன திமுக இதுவரையும் செய்திருக்கிறதா என்ற கேள்வியும் விஜய் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். மேலும் 2 லட்சத்துக்கு மேல் காலியாக இருக்கக்கூடிய பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று சொன்னார்கள், அதை செய்தார்களா என்ற கேள்வியும் முதலமைச்சர் அவர்களையும் திமுக அரசை நோக்கியும் விஜய் அவர்கள் இந்த கேள்வி முன்வைத்திருக்கிறார். மேலும் விஜயனுடைய இந்த பேச்சில அரசு வேலை வாய்ப்பில் பெண்களுக்கு 40% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்று திமுக தேர்தல் வாக்குறுதியில் குறிப்பிட்டிருந்தது. அந்த வாக்குறுதியை திமுக நிறைவேற்றியதா என்ற ஒரு கேள்வியும் விஜய் எழுப்பியிருக்கிறார்.
இப்படியே மக்களும் மக்களுக்காக பேசக்கூடிய தலைவர்களும் ஆளும் அரசை நோக்கி கேள்வி மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்க வேண்டியதாக இருக்கிறது என்பதையும் விஜய் பதிவு செய்திருக்கிறார். மேலும் இவர்களிடமிருந்து ஆளும் தரப்புகளிடமிருந்து எந்தவித பதிலும் வரப்போவதில்லை, அதனால் மக்களே நீங்களே சொல்லுங்கள் என்று மக்களுடன் உரையாடுவது போல அவருடைய பேச்சை விஜய் மேற்கொண்டிருந்தார். விஜயனுடைய அந்த கேள்வியை கேட்டதுமே, மக்களை நீங்களே சொல்லுங்கள் என்ற அந்த கேள்வியை கேட்டதுமே மக்களோட சத்தம், அதாவது விஜய் சுற்றி இருக்கக்கூடிய தாவேக தொண்டர்களுடைய சத்தம் கேட்டது. இதை குறிப்பிட்டு பேசிய விஜய் மக்களோட சத்தம் கேட்கிறதா என்றும் கேட்டிருந்தார். மத்திய அரசையும் விமர்சித்தார். அதற்கு பிறகாக மாநில அரசு கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளையும் விமர்சித்தார். அதனைத் தொடர்ந்து திருச்சி அவர் பிரச்சாரத்தை தொடங்கியிருக்கக்கூடிய திருச்சி மாநகரத்தினுடைய மைய பகுதியில் நின்று பேசக்கூடிய நேரத்தில் திருச்சியினுடைய பிரச்சனை என்ன என்பது குறித்தும் பேசியிருந்தார். முன்னதாகவே நாம் பேசியிருந்தோம். விஜயனுடைய உரையில் தான் விஜய் ஏன் திருச்சியை தேர்ந்தெடுத்தார் என்பதற்கான காரணம் வெளிப்படும். அவர் திருச்சி மட்டுமல்லாது ஒவ்வொரு ஊருக்கும் செல்லும் பொழுது, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் செல்லும் பொழுது சம்பந்தப்பட்ட மாவட்டத்தினுடைய பிரச்சனைகள் குறித்தும் பேசுவார் என்று தாவேக நிர்வாகிகள் தகவல் தெரிவித்ததையும் நாம் குறிப்பிட்டிருந்தோம். அதே போன்று இதற்கு முன்பாக அரசியல் ஆலோசகர்கள், விமர்சகர்கள் விஜய் திருச்சியில் தொடங்குவதற்கு காரணம் திமுக தங்களுக்கான திருப்புமுனை மாநாடை திருச்சியில் தான் நடத்துவார்கள், அதற்கு அடுத்து அவர்கள் ஆட்சிக்கு வருவார்கள். அதே போன்று அதிமுகவுடைய நீண்ட நாட்களாக அதிமுக வழிநடத்திய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களும் திருச்சியினுடைய ஸ்ரீரங்கத்தை தொகுதியில் போட்டியிடும் பொழுது திருச்சியை தனது தாய்வீடு என்றும் குறிப்பிட்டிருந்தார். அதுபோல் திருச்சியை ஒரு வெற்றிகரமான எலக்டோரல் பாலிடிக்ஸ் என சொல்லக்கூடிய தேர்தல் அரசியலுக்கான ஒரு வெற்றிகரமான திருப்புமுனை இடமாக கருதி விஜய் தொடங்கினார் என்று சொல்லப்பட்டிருந்தது. அதை மெய்ப்பிக்கும் வகையிலேயே அண்ணாவையும் எம்ஜிஆரையும் மேற்கோள் காட்டி விஜய் திருப்பு முனையாக திருச்சி இருப்பதால் இந்த பகுதியில் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மேலும் திருச்சியினுடைய பிரச்சனைகளை பற்றி பேசும் பொழுது திருச்சியில பல பிரச்சனைகள் இருக்கின்றன. குறிப்பாக திமுக பல பிரச்சனைகள் இருக்கிறது, அதையெல்லாம் தீர்த்ததா என்று கேட்டால் 0 என்று கடுமையான விமர்சனங்களை ஆளும் அரசு மீதும் திருச்சியில் இருக்கக்கூடிய 2 அமைச்சர்கள் மீதும் மத்திய அரசு மீதும் விஜய் முன்வைத்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.